India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. மக்களவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட சில நாட்களிலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணியில் தமிழக அரசியல் கட்சிகள் மும்முரமாக இறங்கிவிட்டன. இதனால் தமிழக அரசியல் களம் தொடர்ந்து கொதிநிலையிலேயே உள்ளது. திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதற்கு முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. முதலாவதாக விக்கிரவாண்டி தொகுதியில் ஆளும் திமுகவும் அதிமுகவும் சம பலத்துடன் உள்ளன. அதே வேளையில் வன்னியர் சமூகத்தினர் அதிகம் உள்ளதா பாமகவும் விக்கிரவாண்டியில் குறிப்பிடத்தக்க பலத்துடன் உள்ளது. எனவே இந்த கட்சிகள் நிச்சயம் தங்கள் பலத்தை காட்ட இந்த இடைத்தேர்தல் தீவிரமாக களமிறங்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் கட்சிகள் பெற்ற வாக்குகள் சதவீதம் வழக்கமான தேர்தல் களத்தை புரட்டி போட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாகவே அமையும் என்ற கருத்து தோன்றுகிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர் சமூகத்தினர் அதிகம் உள்ளனர். அந்த வாக்குகளை இழக்காமல் முற்றிலுமாக பெற வேண்டியுள்ளதா அதற்கு ஏற்றவாறு கட்சிக்குள் யூகங்களை அமைக்கும் என்ற கருத்து நிலவுகிறது. விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் விகவின் துரை ரவிக்குமார் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். என்றாலும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை அவர் பெற்ற வாக்குகள் இம்முறை சரிந்து உள்ளன. இந்த சூழலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே வேட்பாளரை அறிவித்த ஆளும் திமுக அதற்கான பணிக்குழுவை நியமித்து களப்பணிகளை தொடங்கிவிட்டது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அமைச்சர் பொன்முடியின் கை ஓங்கி திமுகவில் வன்னியர் சமூகத்திற்கும் சிறுபான்மை சமூகத்திற்கும் முக்கியத்துவம் குறைந்துள்ளதாக பரவலாக பேச்சு அடிபட்ட நிலையில் அதனை கருத்தில் மாவட்ட நிர்வாகிகளை திமுக அதிரடியாக மாற்றியதாக கூறப்படுகிறது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நீக்கப்பட்டார். மறைந்த திமுக எம்எல்ஏ புகழேந்தி வகித்து வந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் குழுவில் அமைச்சர்களையும் முக்கிய நிர்வாகிகளையும் திமுக களமிறக்கியுள்ளது. அதே வேளையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியை சந்தித்த அதிமுகவுக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே உள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அப்போது ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றியது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் அக்கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது. எனவே விக்கிரவாண்டி தொகுதியில் தங்களுக்கு என உள்ள வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டு பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக உள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் தேமுதிகவுக்கும் கணிசமான வாக்குகள் உள்ளதால் அதுவும் தங்களுக்கு பலம் சேர்க்கும் என அதிமுக கருதுகிறது. இந்த சூழலில் விக்கிரவாண்டி தொகுதி பாமகவுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அன்புமணியை முதலமைச்சராக முன்னிறுத்தி பாமக போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் அக்கட்சி குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றது. ஏற்கனவே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட பாமக அதே கூட்டணியில் விக்கிரவாண்டியில் களமிறங்க முடிவு செய்துள்ளது. இதற்காக கூட்டணி கட்சிகளுடன் பாமக தலைவர்கள் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் 8% வாக்குகளை பெற்றுள்ள நாதாக கட்சி தனி களமிறங்கி வேட்பாளரையும் அறிவித்துவிட்டது. இதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் காய்ச்சலின் வெப்பம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆளும் திமுக எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக தலைமையில் என்டிஏ கூட்டணியில் களமிறங்க உள்ள பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்குமே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இது முன்னோட்டம் என்றும் தான் சொல்ல வேண்டும். யார் வெற்றி பெறப் போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.